ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா புலம்பிகிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம செல்வி என்ன நினச்சி என் ஃபேமிலி நினச்சி கவலைப்படாதக்கான அதில் சொன்னாலும் மனசுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்கும் போல் இங்கே வெளியில் ஒரு பக்கம் வந்து நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணோட வாழ்க்கையில் முடிவெடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் நினச்சேன், ஆனால் கடைசியில் என்ன தவிர எல்லாருக்கும் இருக்குன்னு காமிச்சிட்டாங்க. உண்மைதாங்க. எந்த வீட்டில் தான் லேடிஸை கேட்டு முடிவு பண்ணுறீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணுற மாட்டேங்கிறீங்க. அந்த நிலமை மாறணும்னா முதல்ல பொண்ணுங்க எல்லாமே அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கணும். இப்படி நான் சொன்னதுக்கப்புறமா கமெண்ட்டில் யாராவது சொந்த காலில் நிற்காமல் பக்கத்து வீட்டுக்கு காலை வாடகைக்கு வாங்கியாமல் நிற்கிறாங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? சொந்த காலில் நிற்கணும்னா உழைச்சி முன்னேறணும்னு சொல்ல வரேன், புரியுதா? நோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா இதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யார் வரான்னு பார்க்குறீங்களா? ஆப் படிக்கிறதுக்கு யார் வருவா? ராஜசேகரா ராஜ சனாதிபதியா என்ன பேரையோ வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு சம்மந்தி நான் ஏன் ஓகே சொன்னேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணும்னு சொல்ல அதுக்கப்புறம் மூஞ்சி 3-6 வரையும் போயிடுச்சு நம்ம பாக்கியாவுக்கு. டே என்னடா எலி அம்பலத்தில் ஓடுதேன்னு யோசிச்சோண்டா, நீ இந்த வேலைக்காக தான் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணும், அப்போ தான் நான் வந்துட்டு ரிசப்ஷன் நடக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டேன், என்ன நம்பி பல குடும்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணுக்கோசரம் கொடுத்து தானே ஆகணும். இங்கே இப்படி சொன்னவங்க கடைசியில் கோபிகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும்னு அவரு கிளம்பிட்டாருங்க. நம்ம பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. டே அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன ஆஃப் பண்ணுறதுக்காக தான் ஏன் பொண்ணு கேட்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்க நிலமை. இன்னொரு பக்கம் ரிசப்ஷன் ட்ரெஸ் லெவலுக்கு போயிடுச்சு. ரிசப்ஷனே நடக்க போகுது. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்களோட முடிவு ரெஸ்டாரண்ட்டை விட போகிறாங்களா இல்லையானு தெரியல.